விருந்தாவனத்தில் சிறு கண்ணன் மண்ணை சாப்பிட்டான் என்று நண்பர்கள் யசோதையிடம் ஓடிச் சொன்னார்கள். அம்மாவின் கோபமும் அன்பும் கலந்த கண்கள் கண்ணனை நோக்கி வந்தது. கண்ணா, மண் சாப்பிட்டாயா என்று கேட்டாள் யசோதா. கண்ணன் சிரித்தபடி மறுத்தான். அப்போது நான் சாப்பிடவில்லை அம்மா, என் வாயை பாருங்கள் என்றான் கண்ணன். கிரகங்கள், நதிகள், மலைகள், முழு உலகமே அங்கே இருந்தது. அதிலும் அதிசயம், அந்த பிரபஞ்சத்துக்குள் யசோதாவே இருந்தாள். அவள் இதயம் நடுங்கியது. தன் குழந்தை சாதாரண குழந்தை அல்ல என்பதை உணர்ந்தாள். அவன் இந்த உலகத்தை படைத்த பரம்பொருள் என்பதை உணர்ந்தாள். ஆனால் அடுத்த நொடி கண்ணன் மீண்டும் ஒரு சாதாரண குழந்தை போல சிரித்தான். தெய்வத்தை பார்த்தாலும் அவளுக்குள் இருந்தது ஒரு தாயின் அன்பே. விருந்தாவனம் மீண்டும் அமைதியானது. ஆனால் யசோதாவின் மனம் என்றும் மாறிவிட்டது. கண்ணன் உலகத்தை ஆளும் கடவுள், ஆனால் யசோதைக்கு மட்டும் குழந்தை. அவன் கண்களில் இருந்தது 1000 உலகங்களின் ரகசியம். தேவர்களுக்கு கூட முழுமையாக புரியாதவன் அந்த சிறு கண்ணன். பிரபஞ்சத்தின் அதிபதி, ஆனாலும் வெண்ணை திருடும் குழந்தை. அந்த இரவு யசோதா தூங்கவில்லை. அவள் மனம் தெய்வத்தை நினைத்தது. தொட்டிலில் கிடந்தது ஒரு குழந்தை அல்ல, பிரபஞ்சமே. அனைத்து உலகங்களும் அவனுள் பிறக்கின்றன, அவனுள் மறைகின்றன. ஒரு தாய் தன் மகனின் வாய்க்குள் பார்த்தாள். அங்கே கண்டது காணதே கடவுளையே. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.